சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவ பண்ண பாவத்துக்கு தான் அடிபட்டு இந்த நிலைமையில கிடக்குறா. இவ நம்ம குடும்பத்துக்கு கொஞ்ச நெஞ்ச கெடுதலா பண்ணா எப்படி எல்லாம் ஆட்டம் போட்டா. கடைசியில நம்ம சொத்தையே ஏமாத்தி பறிச்சுட்டா. இதுக்கெல்லாம் கடவுள் சரியான தண்டனை கொடுத்துருக்கான். அப்படிலாம் பேசாதீங்க, பாவங்க. அடிபட்டதுல இன்னும் சுயநினைவு இல்லாம இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த நிலைமையில எதிரியா இருந்தா கூட சரி, நாம இப்படி தப்பா பேசக்கூடாதுங்க. சரஸ்வதி, நீ எப்பவும் இப்படித்தான் பேசுவ. உன்ன மாதிரிலாம் என்னால யோசிக்க முடியாது. நான் ஒரு சராசரி மனுஷன் தான். ஒருத்தர் செஞ்ச துரோகத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. சிவசங்கரி. சரஸ்வதி, ஏன் சும்மா இருங்க. சிவசங்கரி. அவ முழிக்க மாட்டா, பேசாம வா, நம்ம போலாம், வா வா. சோ, சும்மா இருங்களேன். சிவசங்கரி, நான் பேசுறது கேக்குதாமா? சிவசங்கரி, நான் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். அருவி உன்னோட மகளா? நீ அப்படித்தான் சொல்றேன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா எங்களால அதை ஏத்துக்க முடியல. அதனாலதான் நேரடியா உன்னையே கேக்குறேன். அப்படின்னா நீயும் சண்முகமும் காதலிச்சது உண்மைதானா? உண்மையாவே அருவி உனக்கும் சண்முகத்துக்கும் பிறந்தவளா? நீ ஜெயில இருக்கும்போது பிறந்த குழந்தையதான் உனக்கு தெரியாம உங்க அண்ணன் எடுத்து வளர்த்தாரா? சொல்லுமா, சொல்லு. அப்படின்னா மேடம் டாக்டர் பார்த்தா திட்டுவாரு மேடம். டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரம், கொஞ்சம் வெளியே இருங்க. சரி வா. மேடம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரஸ்வதி, நில்லு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அருவியை பார்த்து கேஸ வாபஸ் வாங்க சொல்றேன்னு சொல்லிட்டு இங்க வந்து சிவசங்கரியை பார்த்து அருவி அவளோட பொண்ணுதானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா? அவ சொல்றதெல்லாம் நீ நம்புறியா? இல்லைங்க, வந்த இடத்துல அருவி இல்லைல்ல, அதனாலதான் சிவசங்கரிய பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. அவ சொன்னது உண்மையா இல்லையா? எதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்லணும்? நாம தெரிஞ்சுக்க வேண்டாங்களா? அதனாலதான் அவகிட்ட பேசி பார்த்தேன். என்ன சரஸ்வதி, அப்படின்னா அருவி சிவசங்கரியோட பொண்ணா இருப்பான்னு உனக்கும் சந்தேகம் வந்துருச்சா? அவ சொல்றத நம்பாத. அவ சாகும்போது கூட நம்மளை பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ கடைசி வரைக்கும் திருந்தவே போறதில்ல. இவளும் இவ அண்ணனும் சேர்ந்து நமக்கு எதிராக ஏதோ சதித்திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, நாம அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நாம வந்த வேலையை பார்க்கலாம். இந்த அருவி எங்க இருக்கான்னு முதல்ல தெரியணும். சரி வாங்க. சம்பந்தி, வணக்கம் சம்பந்தி. கோயிலுக்கு போயிட்டு எப்போ வந்தீங்க? காலையில் தான் வந்தோம்.
நாங்க ஊர்ல இல்லாதப்போ இங்க என்னெல்லாமோ நடந்திருக்கு. ஆனா இங்க எது உண்மை எது பொய் எங்களால எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. சிவசங்கருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். பார்த்துட்டு தான் வரேன். உங்களையும் யாரோ அடிச்சு போட்டு போனதா சொன்னாங்க. இதெல்லாம் நாராயணமூர்த்தி தான் செஞ்சாருன்னு அருவி கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்கா. அவர் கிடைக்காததால போலீஸ் எங்க பையன் புகழ கூட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. புகழ் அருவி மேல அவ்வளவு கோவத்துல இருக்கான். அருவி கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கினாதான் வெளியில வருவேன்னு சொல்றான் அவன். அதான் அருவிய பார்த்து கேஸ வாபஸ் வாங்குன்னு சொல்றதுக்காக வந்திருக்கோம். அப்படியா? அருவி இங்க பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பா சம்பந்தியம்மா. அவ வரட்டும். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை சம்பந்தியம்மா. இன்னைக்கு நாங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கு காரணமே நாராயணமூர்த்தி தான். ஹலோ, உங்க தங்கச்சிக்கு 1000 எதிரிங்க இருப்பாங்க. அவங்கள யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதுக்காக பழி போடுறதுக்கு எங்க அண்ணன் தான் கிடைச்சாரா? அருவி எங்க அண்ணன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது மிகப்பெரிய தப்பு. இத பாருங்க, நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கணும். அதை விட்டு அவர் மேல எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? சம்பந்தியம்மா, ஒருத்தர் எங்களை கொலை பண்ற அளவுக்கு வரும்போது எப்படி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியும்? அதான் அருவி கம்ப்ளைண்ட் கொடுத்தா. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி என் தங்கச்சிக்கு வேற யாருமே எதிரி இல்ல. இது எல்லாமே செஞ்சது நாராயணமூர்த்தி தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா அதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி அருவி கிட்ட நான் சொல்லல சம்பந்தியம்மா. நான் எவ்வளவு தூரம் சொன்னேன் வேண்டாம் வேண்டான்னு. அருவி தான் நான் சொல்றதை கேட்காம அவசரப்பட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. இந்த கதையெல்லாம் வேற யாருக்கிட்டையாவது போய் சொல்லுங்க. என்ன கண்டதையும் சொல்லி அருவி மனசை குழப்பி விட்டுட்டு நீங்க இப்ப சொல்லலன்னு சொல்றீங்களா? இதோட விட்டு இருந்தா பரவாயில்லையே. இதுக்கு மேல புதுசா ஏதேதோ கதை விட்டுட்டு இருக்கீங்க. என்னது, அருவி சிவசங்கரியோட பொண்ணா? அதுவும் சிவசங்கரிக்கும் சண்முகத்துக்கும் பிறந்த புள்ள. நல்லா இருக்கு. என்ன புதுசா அப்படியே கதையை வளர்த்துட்டே போயிட்டு இருக்கீங்க சம்பந்தி. ஆரம்பத்துல அருவி உங்க பொண்ணுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் அருவி ஒரு அனாதை பொண்ணுன்னு சொல்லி கதை விட்டீங்க. கடைசியா அருவி சிவசங்கரியோட பொண்ணுன்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க, பொய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லையா? என்னமோ அருவி பொய்யே சொல்ல மாட்டா, அந்த அளவுக்கு அவளை வளர்த்து வச்சிருக்கேன்னு பெருமையா பீத்திக்கிட்டீங்களே. அருவி பொய் சொல்லாட்டி என்ன, அதுக்கு தான் அவளுக்கும் சேர்த்து மொத்தமா நீங்க பொய்யா கொட்டிக்கிட்டு இருக்கீங்களே. இது பத்தாதா? இந்த பாருங்க, நீங்க சொல்ற பொய்யா அருவியை நம்பிக்கிட்டு இருக்கா. என்ன ஆளுங்களோ. சம்பந்தி போங்க. சம்பந்தி.